வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்திய பொருளாதாரம் தொடர்பான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து சூப்பரா போட்டுட்டு இருக்கோம். இந்த பதிவுல நம்ம முக்கியமான ஒரு வீடியோ போட போறோம். எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன். சரியா? போட்டி தேர்வுகள்ல எந்த போட்டி தேர்வு இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், போலீஸ் எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, அந்த நிதி ஆணையம் தொடர்பாக கேள்வி இல்லாத தேர்வுகளே இருக்காது. சரியா? அதனால அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த பகுதியில சிறப்பான முறையில தொகுத்து வழங்க போறோம். ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கேட்கிற கேள்விகளுக்கு அப்பப்போ பதில்களை சொல்லுங்க. இந்த பதிவுல நம்ம ஆரம்பிக்கலாம். நிதி ஆணையம் தொடர்பான மொத்த நோட்ஸும் பார்க்க போறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு அதோட பணிகள் என்ன, யாரெல்லாம் அதுல மெம்பர்ஸா இருப்பாங்க, ஸ்டார்டிங்ல அந்த நிதி ஆணையம் எதெல்லாம் நிதி ஆணையம் இருந்தது, அந்த நிதி ஆணையத்தின் தலைவர்கள் என்ன, அவங்களுக்கான பணிகள் என்ன, எப்படி அந்த வரி வருமானத்தை பகிர்ந்து வழங்குறாங்க, ஓகேவா? இப்படி எல்லாமே சூப்பரா பார்க்க போறோம். ஒரு சில ஷார்ட் கட்டும் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். கவனமா இருங்க. ஆரம்பிக்கலாமா? பாருங்கம்மா, நிதி ஆணையம். நிதி ஆணையத்தை பற்றி, ஓகேவா, அதாவது மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அந்த பினான்சியல் ரிலேஷன், சரியா, நிதி தொடர்பான உறவுகளை பற்றி கூறும் அந்த அரசியலமைப்பு சரத்து ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 268 இருந்து எது வரைக்கும் போகுது? 294 வரைக்கும் போகுது. சரியா? இதுல நமக்கு முக்கியமா எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம். இந்த நிதி ஆணையத்திற்கு என்ன ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 280, ஆர்டிகல் 280. ஓகேவா? பொதுவாக பேசிக்கா தெரிய வேண்டிய அந்த இந்தியன் பாலிட்டி இருக்க ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 268 இருந்து 294 வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்னென்ன நிதி தொடர்பான ரிலேஷன்ஸ் இருக்கு. அதாவது வரி எப்படி போடுறாங்க, அப்படி போட்ட வரியை எப்படி கலெக்ஷன் பண்றாங்க, கலெக்ஷன் பண்ண வரிகளை எப்படி மத்திய அரசும் மாநில அரசுகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை பத்தி தான் இந்த மொத்தமா ஆர்டிகல் 268 இருந்து 294 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது ஆர்டிகல் 280. அது என்ன சொல்லியிருக்காங்க? நிதி ஆணையம், அவருடைய பணிகள் என்ன, மொத்த டீட்டெயிலும் அதுல வருது. ஓகேவா? சரி, பாருங்க, இந்திய அரசியலமைப்பில், ஓகேவா, மத்திய மாநில நிதி பகிர்வை பற்றி விரிவாக விளக்குவதுதான் இந்த 268 இருந்து 294. ஓகேவா? சரி, இந்த நிதி ஆணையம் எதற்காக உருவாக்கப்பட வேண்டும், சரி, என்ன ரீசன், ஓகேவா, அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய அரசிடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமான நிதி வருவாயும், எப்படி நிதி வருவாயும், வரிகள் போடுறதுனால வர்ற கிடைக்கிற அதிகப்படியான அந்த நிதி வருவாயும், மாநில அரசிடம் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான செலவு பொறுப்புகளும் உள்ளன. ஓகேவா? எனவே மாநிலங்களுக்கு நிதி அளிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குது? மத்திய அரசுக்கு உள்ளது. இதை கருத்தில் கொண்டுதான் நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது. சரியா? இதான் சின்னதா ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. அதாவது ஏகப்பட்ட பணம், சரியா, பணம் அந்த முதலை யார்கிட்ட இருக்குது? திமிங்கலம் யாரு? மத்திய அரசு. ஓகேவா? இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. மத்திய அரசுக்கு கீழே தான் நம்முடைய கூட்டாட்சி முறையில நம்மளுடைய மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் செயல்படுகிறது. அந்த மத்திய அரசிற்கு, ஓகே, மத்திய அரசிடம் இருந்து யாரு நிதி வாங்குறாங்க? மாநில அரசுகள். எதற்காக பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளானது அவங்களுடைய மக்களுக்கான சமூக பொருளாதார அந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணணும். அந்த செலவுக்கு தேவையான பணத்தை தான் யார்கிட்ட வாங்குறாங்க? நிதி ஆணையத்தோட பரிந்துரை அடிப்படையில மத்திய அரசு வாங்க போறாங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் இதுல சூப்பரா சொல்லியிருக்காங்க. இதுதான் நிதி ஆணையம் உருவாக்குவதற்கு என்ன அடிப்படை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியாமா? சரி, அடுத்து பாருங்க, இனிமேதான் மெயின் கண்டென்ட் உள்ள போக போறோம். ஓகேவா? நிதி ஆணையத்தின் இயல்புகள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பினான்ஸ் கமிஷன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் கேரக்டர்ஸ் அந்த ஒரு நிதி ஆணையத்திற்கு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இது சாதாரண ஒரு ஏரியா மாதிரி தெரியும். இதுல இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே கேட்பாங்க. பாருங்க, இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். ஒரு பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கறது என்ன சொல்றாங்க? கான்ஸ்டிடியூஷனல் பாடி சொல்றாங்க. சரியா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேவா? அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. எப்பவுமே ஒரு அமைப்பை பத்தி இந்த அமைப்பு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆர்டிகிள்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஆர்டிகிள்ல மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அமைப்பு என்ன அமைப்பா இருக்கும்? அரசியலமைப்பு சார்ந்த சாரி அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாக இருக்கும். சப்போஸ் அது ஆர்டிகிள்ல மென்ஷன் பண்ணலன்னா கூட இந்தியன் பார்லிமெண்ட்ல, ஓகே, மத்திய அமைச்சரவையோட தீர்மானம் மூலமாக சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து அதை சட்டப்பூர்வ அமைப்பாகவும் மாற்ற முடியும். ஆனா இந்த பினான்ஸ் கமிஷனை பத்தி எதில் சொல்லியிருக்கிறாங்க? ஆர்டிகல் 280. சரியா? ஆர்டிகல் 280ல சொன்னதனால ஒரு நிதி ஆணையம் என்பது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகவும் மறக்கக்கூடாது. சரிங்களா? இது ஒரு பகுதி நீதித்துறை அமைப்பு போன்ற அமைப்பாகவும் சொல்லுவாங்க. சரியா? இது குவாசி, சரியா, குவாசி ஜுடிஷியல், ஒரு குவாசி ஜுடிஷியல் ஆர்கனைசேஷன். அதாவது இப்போ ஒரு நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றம் அப்படின்னா அவங்க தீர்ப்பு கொடுத்தா அதான் ஃபைனல். உச்ச நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வழக்குல ஏதோ பிரச்சனைல
2 பேருக்கு இடையே ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க இதுதான் இப்படிதான் செய்யணும்னு சொல்லி ஃபைனலா தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதான் இறுதி முடிவா இருக்கும். சரியா? ஆனா இங்க நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த மத்திய அரசு சொல்றாங்க அப்படின்னா அதுதான் இறுதி முடிவு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சரியா? ஒபே தி ஆர்டர் அந்த மாதிரி கிடையாது. சொல்லலாம், சொல்றதை அவங்க செய்யவும் செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஓகேவா? அதனால இவங்க வச்சதான் இறுதி முடிவு, இவங்க வச்சதான் சட்டம் அப்படியுமே கிடையாது. அதனால இந்த நிதி ஆணையம் என்பது என்னன்னு சொல்றாங்க, ஒரு பகுதி நீதித்துறை போன்ற அமைப்பாகும். குவாசி ஜுடிஷியல், இதுதான் இவங்க வச்சதா சட்டம், இவங்க எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மத்திய அரசு அதுல ஒரு சில மாற்றங்களை நினைச்சா கொண்டு வர முடியும். அதனால இது என்ன சொல்றாங்க, குவாசி ஜுடிஷியல் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இது சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கொண்டுள்ளது. கம்ப்ளீட்டா இல்லாம ஓரளவுக்கு தான் அதிகாரம் இருக்கிறனால இது வந்து சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கொண்டுள்ளது. 2 பேருக்கும் இடையிலான, மத்திய அரசும் மாநிலத்துக்கும் இடையிலான இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுனால சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான அமைப்பு என்ன, சட்டப்பூர்வ அமைப்பாகவும் கருதப்படுகிறது. ஆனா இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் படி தான் கரெக்டான வார்த்தை. சட்டப்பூர்வ அமைப்பும் கருதப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது நிதி ஆணைய சட்டம் 1951 படி இதன் தலைவர், உறுப்பினர்களின் தகுதி, நியமனம், பதவிக்காலம் ஆகியவை நிர்ணயிக்கப்படுகிறது. இதன்படி நிதி ஆணைய சட்டம் 1951 படி அப்படி சொன்னதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகவும் கருதப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு நிதி ஆணையம் என்பது, இந்த வார்த்தை மிஸ் இருக்கு, தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஒரு நிதி ஆணையம் என்பது ஓகேவா ஒரு நிரந்தரமான அமைப்பு அல்ல. இது ஒரு பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிக அமைப்பு மட்டுமே. சரி, டெம்பரரி பாடி. ஏன் அப்படின்னா ஒரு நிதி ஆணையத்திற்கு பதவி காலம் சரியா எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். எப்பவுமே எந்த ஒரு பதவிக்காலம் இருந்தாலும் சரிதான், அந்த அமைப்புக்கு பதவி காலம் வரையறுக்கப்பட்டிருந்தாங்கன்னா சரியா, இவங்களோட ஆபரேஷனல் டூரேஷன் இப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டா யாரா இருந்தாலும் எந்த அமைப்பா இருந்தாலும் சரி அது என்னதான் தற்காலிகமான அமைப்பு அல்லது தற்காலிகமான பதவி. ஒரு பிரதமர் இருக்கிறாரு, தற்போது நரேந்திர மோடி இருக்கிறாரு, அவர் நிரந்தரமான பிரதமரா கிடையாது. இப்ப வந்து 3வது முறையாக பிரதமர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஒருவேளை அடுத்த எலெக்ஷன்ல மறுபடியும் ஒரு வின் பண்ணா கூட தற்போதைய இருக்கிற ஆட்சியை கலைச்சிட்டு புதிய ஆட்சி தான் அமைக்க முடியும். அல்லது வேற இன்னொருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா புதிய பிரதமராக வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அதிகபட்சம். அதே மாதிரி இந்த நிதி ஆணையத்திற்கும் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் தான்? 5 ஆண்டுகள் தான் ஒரு நிதி ஆணையத்திற்கு. அதனால ஒரு நிதி ஆணையம் என்பது என்ன அமைப்பு தான்? தற்காலிகமான அமைப்பு தான். எந்த அமைப்பு கிடையாது, நிரந்தரமான அமைப்பு கிடையாது. இட்ஸ் எ டெம்பரரி பாடி, நாட் எ பெர்மனன்ட் பாடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? பிரான்ஸ் கமிஷன் மறக்க கூடாது. ஓகேவா? சரி, காரணம் அது ஏன் வந்துட்டு நிரந்தர அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுகிறது. இதுவும் கேட்கலாம், சிம்பிளா ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. யாரால் அமைக்கப்படுகிறது? பிரசிடென்ட் தான் அந்த புதிய நிதி ஆணையத்தை அமைச்சு வைக்கிறாங்க. ஓகேவா? நிதிக்குழுவின் பரிந்துரைகள் ஆலோசனை தன்மை கொண்டவை. சரி, ஆலோசனை தன்மை கொண்டவை. அதான் நம்ம இந்த குவாசி ஜுடிஷியல் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தோம். சரி, ஆலோசனை தன்மை கொண்டவை. மத்திய அரசு கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஒரு ஐடியா, ஒரு ஆலோசனை கொடுக்கலாமே தவிர சொன்னதை அப்படியே சொன்னதை செய் அப்படி சொல்லுவாங்கல்ல, ஒபே தி ஆர்டர், அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை அப்படியே விட்டுலாம். அதனால அதை குவாசி ஜுடிஷியல் சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு சுதந்திரமான அமைப்பு. இதன் முடிவுகளில் யாரும் தலையிட முடியாது. சுதந்திரமான அமைப்பு, அதனுடைய தனிப்பட்ட முடிவுகளை யாரும் தலையிட முடியாது. ஏன்னா அது ஆர்டிகல்ல சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர நிதி ஆணைய சட்டம் 1951 வரை இருக்கு, கவனமா இருக்கு. சரியாமா? ஓகே, இது வந்து சின்ன இயல்புகளும் அதனுடைய காரணங்களும் பார்த்திருக்கோம். அடுத்ததாக தொடர்ந்து பாருங்க, நிதி ஆணையம் என்னுடைய தோற்றம். சரியா? பாருங்க, பினான்ஸ் கமிஷன் எப்படி எப்போ உருவாக்கி இருக்காங்க, எதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் விதி பகுதி 12 சரியா நிதி குழுவை பற்றி கூறுகிறது. எதை சொல்லிக்கிறாங்க? 12ல சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பகுதி 12 இந்திய அரசியலமைப்பின் பகுதி 12 எதை பற்றி விளக்கி இருக்கிறாங்க? நிதி குழுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்து முதல் நிதிக்குழு ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் கமிஷன் எப்போ உருவாக்கி இருக்கான்னு சொல்லி பாருங்கம்மா. நவம்பர் 22, 1951 முதல் நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது. யாரால? குடியரசுத் தலைவரால உருவாக்கப்பட்டது, மறக்க கூடாது. சரிங்களா? இந்த நிதி ஆணையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இருக்கும்? எப்பவுமே பாத்தீங்கன்னா முக்கியமான எக்கனாமிக்ஸ் தொடர்பான அமைப்புகள் எல்லாமே ஹெட் குவார்டர்ஸ் எங்க தான் இருக்கும்? புதுடெல்லியில தான் இருக்கும். இந்த நிதி ஆணையமும் அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில தான் இருக்கு. சரியா? புதுடெல்லியில எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பாருங்கம்மா. ஜன்பாத்னு சொல்லுவாங்க. சரி, ஜன்பாத்ல இந்த நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷன் இருக்கிற இடத்துக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமான பேர் பார்த்துக்கோங்க, ஜவஹர் வியாபார் பவன். ஜவஹர் வியாபார் பவன். ரொம்ப முக்கியமானமா.
அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் திட்டக்குழு, சரியா? திட்டக்குழு, என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அடுத்து இப்ப நம்ம பார்க்கிற பினான்ஸ் கமிஷன். மூணுமே எங்கதான் இருக்கும்? டெல்லியில தான் இருக்கும். நிதி ஆயோக் அமைப்போட தலைமையிடமும் டெல்லியில தான் இருக்கு. ஓகேவா? இதுல திட்டக்குழுவின் தலைமையிடத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? யோஜனா பவன். யோஜனா தமிழ்ல திட்டம்னு சொல்லுவாங்க. சரி, யோஜனா பவன். அதே மாதிரி என்டிசியோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன பேர் சொல்லுவாங்க? ராஷ்டிரிய விகாஸ் பரிஷத் அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்தோட எக்ஸாக்ட் பிளேஸோட பேர். அதே மாதிரி நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன், சரியா, புதுடெல்லியில ஜன்பாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அதோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு என்ன பேர் அப்படி பார்த்தீங்கன்னா ஜவஹர் வியாபார் பவன். சரியா? ராஷ்டிரபதி பவன் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட மாளிகை, ராஜ்பவன் அப்படின்னா ஆளுநரோட மாளிகை, கவர்னரோட மாளிகை சொல்லுவாங்களா. அதே மாதிரி பினான்ஸ் கமிஷன் இருக்கிற இடத்துக்கு என்ன பேரு? ஜவஹர் வியாபார் பவன். மறக்காதீங்க, இப்படி கூட தனியா கேட்கலாம். சரியா? இல்லாட்டி மொத்தமா கொடுத்துட்டு யோஜனா பவன், ராஷ்டிரிய விகாஸ் பரிஷத், ஜவஹர் வியாபார் பவன் மொத்தமா மூணையும் கொடுத்துட்டு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங், ரைட் பேர், ராங் பேர் அப்படி கேட்கலாம். கவனமா இருக்கு. சரியாமா? சரி, அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷன் எப்போ உருவாக்கியிருக்காங்க? நவம்பர் மாசம் 22ஆம் தேதி 1951 உருவாக்கப்பட்டது. இதோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி நியோகி. சரியா? கேசி நியோன்னா புதுசுன்னு சொல்லுவாங்க, அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா யோகி. சரி, யோகினா யோகம் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் வர்றவன எப்பவுமே என்ன சொல்லுவாங்க? அவன் யோகக்காரன்டா ஃபர்ஸ்ட் வந்துட்டா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கூட சொல்லிக்கலாம். இதோட ஷார்ட்கட்லாம் நம்ம போக போக பார்க்க போறோம். சரி, கேசி நியோகி தலைமையில் முதல் நிதிக்குழு, ஓகேவா? நிதி ஆணைய சட்டம் 1951 அதன்படி எப்ப அமைக்கப்பட்டது? 6/4/1952 அமைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க கூடாது. சரியாமா? இதுவரை மொத்தமாக 16 நிதி ஆணையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. சரி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படி சொல்லிட்டு இப்போ 16 நிதி ஆணையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது செயல்பாட்டில் உள்ளது 15வது நிதி ஆணையம். அடுத்த புதிய நிதி ஆணையம் உருவாக்கியாச்சு. அது 2026ஆம் ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வரும். சரிங்களா? இதுதான் இதோட பேக்ரவுண்ட். ஓகேவா? இப்போ நம்ம உள்ள மெயின் பாயிண்ட்டுக்கு உள்ள போக போறோம். பாருங்க, இந்திய அரசியல் அமைப்பும் நிதி ஆணையமும். சரியா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சில முக்கியமான ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷன் தொடர்பா வருது. அங்க என்னென்ன வேலைகள், அந்த பணிகள், வேலைகள் அதுல சொல்லி இருக்கிறாங்க, எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 280. சரியா? அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு இந்திய குடியரசுத் தலைவர் நிதிக்குழு ஒன்றை 2 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும். நிதிக்குழுவின் பரிந்துரைகள் தன்மை பற்றி கூறுகிறது. அதாவது ஒரு நிதி ஆணையத்தோட பணிகள், பரிந்துரைகள் எல்லாமே இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஆர்டிகல் 280ல சொல்றாங்க. சரி, 280ல பின்னாடி உட்பிரிவுகள் வரும். 283ல தான் அவருடைய பணிகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஜெனரலா நிதிக்குழுவின் பரிந்துரைகள் தன்மை பற்றி கூறுவது ஆர்டிகல் 280. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனதுல இருந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ள எதை உருவாக்கி இருக்கணும்? ஒரு நிதி குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். எதுல சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 280ல. அப்ப நிதி ஆணையம் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சரத்து விதி ஆர்டிகல் என்னமா? 280. மறந்துடாதீங்க. சரியா? அப்படி ஆர்டிகல் சொன்னதுனால அது என்ன அமைப்பு? கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. மறக்க கூடாது. சரியா? அடுத்து 281. சரி, 280 பிராக்கெட்ல 1 கவனமா இருங்கம்மா. ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஒரு முறை ஒரு நிதிக்குழு அமைப்பது கட்டாயமாகும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 வருஷத்துக்கு ஒரு முறை, சரிங்களா, ஒரு நிதிக்குழு உருவாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த 5 இப்போ பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த 5 ஆண்டுகள் முடிவடைவதற்கு பொதுவாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எது உருவாக்கப்படும்? புதிய நிதி ஆணையம் உருவாக்கப்படும். சரிங்களா? இதை வந்து நம்ம போக போக பார்க்க போறோம். இந்த இடத்துல ரைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு இடத்துல உங்களோட கொஸ்டினா கேட்பேன். சரிங்களா? ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதிக்குழு உருவாக்குவது பற்றி கூறுவது ஆர்டிகல் 281ல சொல்றாங்க. சரிங்களா? புதிய நிதி ஆணையம் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நிதி ஆணையத்தின் பதவிக்காலம், சரியா, இந்த எக்ஸிஸ்டிங் பினான்ஸ் கமிஷனோட அந்த ஆபரேஷன் டூரேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2 வருஷத்துக்கு முன்னாடி புதிய நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டுவிடும். கவனமா இருக்கு. சரியா? அடுத்து ஆர்டிகல் 283. சரியா? 283ல 280 அதுல உட்பிரிவு 3 நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுகிறது. சரி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பினான்ஸ் கமிஷனை பத்தி எதை சொல்றாங்க? ஆர்டிகல் 280 அதுல பிரிவு 3வது உள்பிரிவுல சொல்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்வது. இதுதான் மெயின் பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நிதிக்குழுவின் முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றுக்குரிய பங்கை பகிர்ந்தளிக்க குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரைத்தல். ஞாபகம் வச்சுக்கோமா, ஒரு நிதிக்குழுவோட பினான்ஸ் கமிஷனோட முக்கியமான வேலை என்னது? நிகர வரி வருவாய்களை, எவ்வளவு வரி வருமானம், சரியா, மத்திய மாநில அரசோட வரி வருமானம் எவ்வளவு கலெக்ஷனா இருக்குதோ அதை மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும்
அவங்களுக்கு உரிய சில சதவீத அடிப்படையில சில ரேஷியோ அடிப்படையில இந்த டாக்ஸ் வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்படி எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரைப்பது இந்த ஆர்டிகல் சொல்லிக்கிறாங்க, ஆர்டிகல் 283. அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்டிகல் பாருங்க, ஆர்டிகல் 275. அதுல உள்பிரிவு 1. ஓகேவா, மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய மானியத்தின் அளவு பற்றியும் அந்த மானியத்தை பெறுவதற்கு மாநிலங்களின் தகுதி பற்றியும் கூறப்பட்டுள்ளது. சரி, அந்த கிராண்ட்ஸ் இன் எய்ட் சொல்லுவாங்கல்ல, கிராண்ட்ஸ் இன் எய்ட். ஓகேவா, மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய மானியம், அந்த குவான்டிட்டி ஆஃப் அந்த சப்சிடி, இந்த கிராண்ட்ஸ் இன் எய்ட் எவ்வளவு கொடுக்கணும், அந்த மானியத்தை பெறுவதற்கு அந்த மாநில அரசுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது, சரி, மக்கள் தொகை எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, எந்த விஷயத்துல அவங்க எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க, முன்னேறி இருக்கிறாங்க, இதன் அடிப்படையில அந்த மானியங்கள் வழங்கப்படுகிறது. அந்த மானியத்தின் அளவு பற்றியும் மானியத்தை பெறுவதற்கு அவங்களுடைய தகுதி பற்றியும் இந்த ஆர்டிகல் சொல்லிக்கிறாங்க, 275 சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம 4 ஆர்டிகல் தனித்தனியா பார்த்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 280 என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு நிதி குழுவின் பரிந்துரைகள் தன்மை பற்றி கூறப்பட்டுள்ளது. 281 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நிதிக்குழு, நிதி ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 283 என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, 280 உட்பிரிவு 3 சொல்லிருக்காங்க, நிதிக்குழுவின் பணிகள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுல என்ன சொல்லிருக்காங்க, அந்த நெட் டாக்ஸ் ரெவென்யூ அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த நெட் டாக்ஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஷேர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஓகே, மத்திய அரசுக்கும் மாநிலத்திற்கும் பகிர்ந்தளிக்க யாரிடம், குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரைப்பது ஆர்டிகல் 280 அதுல உட்பிரிவு 3 சொல்லியிருக்காங்க. 275 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய அந்த மானியத்தின் அளவு பற்றியும், எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் அந்த கிராண்ட்ஸ் இன் எய்ட், ஓகேவா, கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படிங்கறத பத்தியும் அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்டேட்டுக்கான தகுதி என்ன அப்படிங்கறத பத்தி அதெல்லாம் சொல்றாங்க, ஆர்டிகல் 275 சொல்லியிருக்காங்க. முக்கியமானது, இதை மறந்துடாது. சரியாமா? சரி, அடுத்து பாருங்க. சரி, இந்த நிதி ஆணையத்தின் பணிகள் பொதுவாக நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம், வரிகளை பகிர்ந்தளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி பாருங்க. பணிகள், மத்திய மாநில அரசுகளுக்கிடையே செங்குத்து பகிர்வின் மூலம் வரியினை பகிர்ந்து கொடுத்தல். சரிங்களா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அந்த வரி வருமானத்தை பகிர்ந்தளிப்பதுல 2 பிரிவுகள் இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயில பார்ப்போம். இங்க பாத்துக்கோங்க, செங்குத்து பகிர்வின் மூலம். சரியா, என்னது வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது வெர்டிகல் டிவால்யூஷன் சொல்லுவாங்க. யாருக்கா இருக்கும், மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையே வரி பகிர்வை பற்றி சொல்வது செங்குத்து பகிர்வு, மாநிலங்களுக்கு இடையே வரி பகிர்வை பற்றி சொல்வது என்ன சொல்லுவாங்க, ஹரிசாண்டல். சரியா, கிடைமட்ட பகிர்வுன்னு சொல்லுவோம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா, மாநில ஒதுக்கீட்டினை நியாயமான முறையில் கிடைமட்ட பகிர்வின் மூலம் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்தல். சரிங்களா, அப்போ கிடைமட்ட பகிர்வு, ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கா இருக்கும், பிட்வீன் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுக்கு இடையே. உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, எதன் அடிப்படையில் அதை பகிர்ந்து கொடுக்கிறாங்க, இது எல்லாமே கிடைமட்ட பகிர்வுல வரும். சரிங்களா, மத்திய அரசுக்கு எவ்வளவு, மாநில அரசுகளுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்றது எந்த பகிர்வுல வரும், வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வரும், அதாவது செங்குத்து பகிர்வுல வரும். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம். சரியா, சரி. இந்திய தொகுப்பு நிதியில் இருந்து, இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் சொல்லுவாங்கல்ல, இந்திய தொகுப்பு நிதியில் இருந்து மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய மானியத்தின் அளவு ஆர்டிகல் 275 ஞாபகம். சரிங்களா, இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு எவ்வளவு மானியம் வழங்க வேண்டும் அதை பத்தியும் இவங்க தான், இதுதான் அவங்களுடைய முக்கியமான இன்னொரு பணியா இருக்குது. அடுத்து, குடியரசுத் தலைவரால் நிதி சம்பந்தமான விஷயங்கள்ல பரிந்துரைகளை வழங்குதல். சரி, அவர் பினான்ஸ் தொடர்பான எல்லா சஜஷன்ஸ் எல்லாமே இந்த நிதி ஆணையம் மூலமாக தான் குடியரசுத் தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து, மாநிலங்களில் பஞ்சாயத்து நகராட்சி அமைப்புகளில் நிதி நிலையை வலிமையாக்க பரிந்துரைகள் வழங்குதல். சரிங்களா, சென்டர் ஸ்டேட் பார்த்தாச்சு. அடுத்து, ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற அந்த பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து அமைப்புகள்ல ஒரு நிதி நிலைமையை வலிமையாக்க எந்தெந்த வழிகள்லாம் இந்த டாக்ஸ் எல்லாம் போட்டு வரிய வருமானத்தை கலெக்ஷன் பண்ணலாம், இந்த மாதிரி பரிந்துரைகளையும் யார் தான் வழங்குறாங்க, இந்த நிதி ஆணையம் தான் வழங்குறாங்க. ஓகேவா, அடுத்து, கடன் நிவாரணம், மாநிலங்களுக்கு தேவையான இயற்கை சீற்றத்திற்கான நிதி, எமர்ஜென்சி கண்டிஜென்சி ஃபண்ட் எல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கடன் நிவாரணம், மாநிலங்களுக்கு தேவையான இயற்கை சீற்றத்திற்கான நிதி. சுனாமி அந்த மாதிரி வந்துச்சுன்னா, இல்லைன்னா ஒரு மாநிலத்துல வேற ஏதாச்சும் ஒரு செம்பரம்பக்கம் ஏரி திறந்து விட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாநில அரசுக்கு வரும்போது அது வந்து ஒரு இயற்கை சீற்றம், அந்த இயற்கை சீற்றத்தை சரி பண்ணுவதற்கு, சரிங்களா, எதிர்காலத்துல அந்த பிரச்சனை சரி பண்ணி மறுபடியும் நார்மல் நிலைக்கு வர்றதுக்கு தேவையான நிதி, இது எல்லாமே வழங்குவதற்கு மத்திய அரசிடம் யாரு பரிந்துரைப்பாங்க, இந்த நிதி ஆணையம் தான். அப்போ முக்கியமான பணிகள் பார்த்துட்டு இருக்கோம். நிதி ஆணையத்தின் பணிகள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 வகையில வரி பகிர்வு வழங்கப்படுகிறது. ஒன்னு செங்குத்து பகிர்வு அப்படின்னா பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ், வெர்டிகல் டிவல்யூஷன் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன். ஹரிசாண்டல் கிடைமட்ட பகிர்வு அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையே வரியை பகிர்ந்து அளித்தல்.
அதே மாதிரி இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு எவ்வளவு மானியம் வழங்க வேண்டும் அதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல குடியரசுத் தலைவரா அந்த பரிந்துரைகள் வழங்கப்படுகிறது. அடுத்து மாநிலங்கள்ல பஞ்சாயத்து நகராட்சி அமைப்புகள்ல எப்படி வரி வருமானத்தை பெருக்க வேண்டும் அதற்கான ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க. இது தவிர மாநிலங்களுக்கு தேவையான கடன் நிவாரணம், ஏதாச்சும் ஒரு இயற்கை சீற்றம் அதுக்கு தேவையான நிதி, இது எல்லாமே யாருடைய பரிந்துரை அடிப்படையில் வழங்கப்படுகிறது? இந்த பினான்ஸ் கமிஷன். மறக்கக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க. சரி, ஒரு நிதி ஆயோக், சரி நிதி ஆணையம் அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறத பாருங்க. சரியா? தலைவர் இருப்பாரு, உறுப்பினர்களும் இருப்பாங்க. சரியா? தலைவர் ஒரு தலைவர் தான். ஓகேவா? உறுப்பினர்கள் மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர்ல பாருங்கம்மா, நிதி ஆணையமானது ஒரு தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி, ஓகேவா, மற்றும் 4 உறுப்பினர்களுடன் உருவாக்கப்படுகிறது. அந்த 4 உறுப்பினர்களை 3 பேர் யார் என்பதா 3 மெம்பர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர், முழு நேர உறுப்பினர்களா இருப்பாங்க. சரியா? ஒரே ஒரு ஆள் மட்டும் யார் வரா? பகுதி நேர உறுப்பினரா வராங்க. அப்போ ஒரு நிதி ஆணையம் அப்படிங்கிறது 1+, சரியா, 3+1 அப்படி சொல்லலாம். சரிங்களா? அந்த 1 அப்படிங்கிறது தலைவர், 3+1 ரெண்டு சேர்ந்து 4 உறுப்பினர்கள். 4 உறுப்பினர்களை 3 மெம்பர்ஸ் யார் பார்த்தனா ஃபுல் டைம் மெம்பரா இருப்பாங்க, முழு நேர உறுப்பினர் இருப்பாங்க. ஒரே ஒருத்தங்க பகுதி நேர உறுப்பினரா இருப்பாங்க. சரியா? இவர்கள் யாரால் நியமனம் செய்யப்படுகிறாங்க? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். அது முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா? உறுப்பினர்கள் மறு நியமனம் பெற தகுதி பெற்றவர்கள், ஓகேவா, இவர்கள் குடியரசுத் தலைவர் ஆணையில் குறிப்பிட்டுள்ள நாள் வரை பதவியில் இருப்பார்கள். எவ்வளவு நாள் வரைக்கும்? குடியரசுத் தலைவர் ஆணையில் குறிப்பிட்டுள்ள நாள் வரைக்கும் பதவியில இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பதவி காலம் தொடர்பாக கேள்வி கேட்கலாம், கவனமா இருங்க. சரியா? அடுத்து பாருங்கம்மா, இனிமே ஃபியூச்சர்ல யார் தலைவர், 14வது நிதி ஆணையத்துல யார் தலைவரா இருந்தாங்க, யார் முழு நேர உறுப்பினர், யார் பகுதி நேர உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு 14, 15, 16, அதுல முக்கியமா 15, 15 and 16 பினான்ஸ் கமிஷன்ல தான் யாரெல்லாம் தலைவர், யார் மெம்பர், அதுல யார் ஃபுல் டைம், யார் பார்ட் டைம்ங்கறத ஃபுல் டீடைல்ல பார்க்க போறோம். சரியாமா? அடுத்து தகுதிகள் பாருங்க. ஓகேவா? தலைவர் பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவர். சரியா? ஒரு பொது பப்ளிக் அஃபேர்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயங்கள ரொம்ப ஆண்டுகளாக அனுபவம் பெற்றவர் ஒரு நிதி ஆணையத்தின் தலைவராக இருக்க முடியும். ஓகேவா? உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் சொன்னோம்? 4 உறுப்பினர்கள் பார்த்தோம்ல, அதுல உறுப்பினர் 1 M1, சரி, மெம்பர் 1 உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது, சரிங்களா, உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதி உடையவர், உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பவர் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பதற்கு தகுதி உடையவர், அவர் வந்துட்டு இருக்கலாம் ஒரு உறுப்பினராக. அடுத்து 2வது உறுப்பினர் நிர்வாகம் மற்றும் நிதி விஷயங்களில் அனுபவம் பெற்றவர்கள். இந்தியாவில் பொதுவான அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பினான்சியல் தொடர்பான விஷயங்கள்ல நிர்வாகம் மற்றும் நிதி விஷயங்களில் அனுபவம் பெற்றவரும் இதுல உறுப்பினராக இருக்க முடியும். ஏன்? இவங்களும் ஒரு ஐடியா கொடுக்கணும். சும்மா பேருக்கு கூட்டத்தில் அட்டன் பண்ணிட்டு காஃபி டீ பப்ஸ் சாப்பிட்டு வரக்கூடாது. முக்கியமான நிதி தொடர்பான விஷயங்களை ஒரு ஐடியா கொடுக்கணும். அதற்கு அவங்களுக்கு எல்லா போதிய அனுபவம் இருக்க வேண்டும். எது தொடர்பாக? நிதி தொடர்பாக. ஓகேவா? அடுத்து நம்பர் 3 பாருங்க, 3வது உறுப்பினர் நிதி மற்றும் கணக்குகள் துறைகளில் அனுபவம். கணக்குகள், சரிங்களா, இந்த ஆடிட்டிங் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயங்களும் அனுபவம் பெற்றவர் இதுல மெம்பராக இருக்க முடியும். அடுத்து 4வது நபர் பாருங்க, M4 பொருளாதாரத்தில் சிறப்பறிவு பெற்றவர். இவர் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த பகுதி நேர உறுப்பினரா இருப்பாங்க. மொத்தத்துல இந்த 4 உறுப்பினர்களும் என்னென்ன தகுதிகள் பெற்றிருந்தா இதுல இருக்க முடியும், யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்க முடியும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கவனமா இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வரி பகிர்வு. சரிங்களா? முக்கியமான பணி, நிதி ஆணையத்திற்கான முக்கியமான பணியை என்னமா பாருங்க, என்னது? நிகர வரி வருவாய்களை மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையே பகிர்ந்தளிப்பது. சரிங்களா? இந்த வரி பகிர்வு என்பது 2 வகைப்படும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டீடைல்ல பார்க்கலாம். பாருங்க, செங்குத்து பகிர்வு. செங்குத்து பகிர்வு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா வெர்டிகல். சரியா? வெர்டிகல் புக்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணிப்பாங்கன்னா வெர்டிகல் டிவாலுவேஷன் அல்லது வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? அடுத்து கிடைமட்ட பகிர்வு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல். சரியா? ஹரிசாண்டல் டிவாலுவேஷன் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? செங்குத்து பகிர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடைமட்ட பகிர்வு. இதன் அடிப்படையில் தான் நிதி ஆணையமானது வரி வருவாயை, நிகர வரி வருவாய்களை பகிர்ந்தளிக்கிறாங்க. சரிங்களா? அதுல இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்குத்து பகிர்வு. சரியா? செங்குத்து பகிர்வுனா வேற ஒன்றும் இல்லாம மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே வரியை பகிர்ந்தளிப்பது பற்றி கூறுவது என்ன பகிர்வு? தனியா கூட கேட்கலாம். செங்குத்து பகிர்வு, வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா மத்திய அரசுக்கு இவ்வளவு, மாநில அரசுக்கு இவ்வளவு அப்படி சொல்லிட்டு எதன் மூலம், எந்த பகிர்வு மூலம் வரி பகிர்ந்தளிக்கப்படுகிறது? செங்குத்து பகிர்வு. தனியா ஒன்லைன்ல கூட கேட்கலாம், கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்து
அடுத்து பாத்தீங்கன்னா கிடைமட்ட பகிர்வு. சில கிடைமட்ட பகிர்வு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநிலங்களுக்கு இடையே நிதி ஒதுக்கீடு பற்றி கூறப்பட்டுள்ளது. பிட்வீன் ஸ்டேட்ஸ். சரியா? நம்ம செங்குத்துல என்ன பார்த்தோம்னா பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். கிடைமட்ட பகிர்வு ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஸ்டேட்ஸ். ஓகே, மாநிலங்களுக்கு இடையே. இப்போ நிறைய மாநில அரசுகள் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்க நிறைய வரி சில டாக்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அதுவே 40,000 கோடி 50,000 கோடி மதிப்புள்ள ஒரு வரி வருமானமா இருக்குது. அதை நாங்க அப்படியே கலெக்ஷன் பண்ணி யார்கிட்ட கொடுத்துறோம்? மத்திய அரசு கொடுத்துறோம். ஆனா மாநில அரசு எங்களுக்கு தருவது எவ்வளவுதான்? இவ்வளவுதான், எங்களை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொதுவா மாநில அரசுகள் குற்றம் சாட்டுவாங்க. அதுக்கு மத்திய அரசு நிதி ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளவு வரி வருமானத்தை நீங்க கலெக்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதன் அடிப்படையில திருப்பி உங்களுக்கு நாங்க அப்படியே அதை ஷேர் பண்ண முடியாது, அதுக்குன்னு சில கிரைட்டீரியா எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்க பார்க்க போறோம். சரிங்களா? இந்த நிதி ஒதுக்கீட்டு விகிதங்கள் எதன் அடிப்படையில எந்த கிடைமட்ட வரி பகிர்வு மாநிலங்களுக்கு இடையே ஒரு உத்தரப்பிரதேச அரசு எவ்வளவு இருந்ததுன்னா உத்தரப்பிரதேச மாநில அரசு இருக்குன்னா அதுக்கு எதன் அடிப்படையில வரி வருமானம் வழங்கப்படுகிறது? சரியா? பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தமிழ்நாடுனா தமிழ்நாடு அரசிற்கு அந்த வரி வருமானம் கிடைச்ச வரி வருமானத்தை எப்படி பகிர்ந்தளிக்கிறாங்க? இதே மாதிரி பின்தங்கிய மாநிலமா இருக்கிற பீகார், தொழில்துறையில முன்னேறி இருக்கிற மகாராஷ்டிரா, இந்த மாதிரி மாநிலங்களுக்கு கிடைச்சதை அப்படியே ஷேர் பண்ண மாட்டாங்க. சில விகிதங்கள் அடிப்படையில அந்த வரி வருமானத்தை மத்திய அரசு பகிர்ந்து கொடுக்கறாங்க. சரியா? அதுதான் எப்படி எதன் அடிப்படையில என்ன ரேஷியோ அப்படிங்கறத பார்க்க போறோம். முக்கியமான ஒரு ஏரியா, கவனமா இருக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா. இப்ப கடைசியா இருந்த அந்த 15வது நிதி ஆணையத்துல எப்படி பகிர்ந்தளிச்சாங்க 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல, அதை பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, 45% எதன் அடிப்படையில் கொடுக்கறாங்க? வருமானத்தின் அடிப்படையில. ஒரு மாநிலத்தின் வருமானத்தின் அடிப்படையில. இப்ப 100 ரூபாய். சரியா? ஒரு மாநில அரசுக்கு 100 ரூபாய் கொடுக்கறாங்க. யாரு? நிதி ஆணையம் மத்திய அரசு சொல்லி மத்திய அரசு மூலமாக எவ்வளவு கொடுக்கறாங்க? 100 ரூபாய் கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க. சரியா? அந்த 100 ரூபாயில ஒவ்வொரு எதன் அடிப்படையில இந்த 100 ரூபாய், ஓகேவா? இப்போ 1 ரூபாய் அப்படின்னா 100 பைசா. இந்த 100 பைசால எத்தனை பைசா எதன் அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது? அதுதான் கிடைமட்ட பகிர்வு. யாருக்கு? மாநிலங்களுக்கு கொடுக்கிறது. சரிங்களா? அதுல பார்த்தீங்கன்னா 45 பைசா, 45 ரூபாய் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க? வருமானத்தின் அடிப்படையில கொடுக்குறாங்க. ஒரு மாநிலத்தின் வருமான நிலை எப்படி இருக்குது? அதிகமா இருக்குதா, குறைவா இருக்குதா, எப்படி இருக்குது? அதே மாதிரி 45 ரூபாய் கொடுக்குறாங்க 100க்கு. சரியா? அதே மாதிரி டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ். சரியா? மக்கள் தொகை செயல்திறன். வெறுமனே மக்கள் தொகை எண்ணிக்கை அந்த மாதிரி இல்லாம மக்கள் தொகையோட அந்த ரிசோர்ஸ் கூட சொல்லலாம். பாப்புலேஷன் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படி சொல்லலாம். ஓகேவா? இந்த மக்கள் தொகையோட செயல்திறன் எப்படி இருக்குது? அதன் அடிப்படையில் எவ்வளவு கொடுக்குறாங்க? 12 ரூபாய் 50 காசு கொடுக்குறாங்க. சரியா? மக்கள் தொகை செயல்திறன். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் எவ்வளவு கொடுக்குறாங்க? 10 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? பாப்புலேஷன் மேல பாக்குறது மக்கள் தொகை. செயல்திறன் எந்த அளவுக்கு செயல்திறன் மிக்கவர்களா இருக்கிறாங்க, திறன் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் எந்த இருக்கு, எவ்வளவு இருக்குது? மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு மாநில அரசோட முயற்சி இல்லவை. இதன் அடிப்படையில 12 ரூபாய் 50 காசு பிரிச்சு கொடுத்துருக்காங்க 15வது நிதி ஆணையம். அடுத்து 10% அப்படிங்கிறது மக்கள் தொகையின் அடிப்படையில கொடுத்துருக்காங்க. சரி, 10 ரூபாய் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இன்னொரு 10 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஏரியா. ஓகேவா? ஒரு மாநிலம் எந்த இடத்துல அமைந்திருக்குது, அந்த ஒரு மாநிலத்தோட அந்த நிலப்பரப்பு, ஓகேவா, அந்த லேண்ட் லொகேஷன் எங்க இருக்குது, அதன் அடிப்படையில ஒரு 10 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பொதுவா ஒரு நல்ல இடத்துல, பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்குது. ஓகேவா? இதே இது அருணாச்சல பிரதேசம் அந்த மாதிரி சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குது? சைனா பார்டர்ல இருக்குது. ஓகேவா? இந்த சைனா பார்டர்ல இருக்கிறதுனால சில தொழில்களை யார் செய்ய முடியாது? அருணாச்சல பிரதேசம் செய்ய முடியாது. ஏன்? இப்ப தமிழ்நாட்டுல சிவகாசி அப்படின்னா குட்டி ஜப்பான் சொல்லுவாங்க. பட்டாசு தொழிலுக்கு புகழ்பெற்ற இடம். அங்க ஈஸியா பட்டாசு தயாரிக்கலாம். அப்பப்போ அங்க வெடி விபத்து கூட வரும். அங்க உயிரிழப்பு வரும். மற்றபடி மற்ற மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எங்க அருணாச்சல பிரதேச பக்கத்துல பார்டர்ல சப்போஸ் ஒருத்தங்க ஒரு பட்டாசு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அங்க ஏதாச்சும் ஒரு வெடி விபத்து நடந்தனா சைனாக்காரன் பாடம் நினைப்பான், நம்மளை நோக்கிதான் சுட்டு தள்ளுறான் அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி நம்ம சுட்டுவான். இப்படி ஒரு ஏரியாவுக்கு தகுந்தாப்புல இன்னும் சொல்றதா இருந்தா, இப்போ திருநெல்வேலி மாவட்டம் குந்தன்குளம் கேள்விப்பட்டமே நினைக்கிறேன். குந்தன்குளத்துல பறவைகள் சரணாலயம் இருக்குது. அங்க குறிப்பிட்ட ஒரு 15-20 கிராமங்கள், அது சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல பட்டாசு வெடிச்சு 20-30 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. சரியா? ஏன்? பட்டாசு வெடிச்சு அங்க இருக்கிற பறவைகள் இல்லாம பறந்து போயிடும். ஓகேவா? அங்க பறவைகள் வராது, அங்க இருக்கிற தொழில்களும் பாதிக்கப்படும். அதனாலவே அவங்க அப்படி பண்ணிருக்காங்க. அப்படி பண்றதுனால யாருக்கு இழப்பு? பட்டாசு தொழில அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இழப்பு. இப்படி ஒரு ஏரியாவில், ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட மாநிலம் அமைஞ்சிருக்கும் போது சில தொழில்களை பண்ண முடியாது. அதை ஈடுகட்டுற மாதிரி ஒரு 10 ரூபாய் யார் கொடுக்குறா? மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க. அதான். ஓகேவா? அடுத்து இன்னொரு 10% பாருங்க, ஃபாரஸ்ட் காடுகளின் அடிப்படையில். ஓகேவா? ஒரு காடுகள் அமைந்த பகுதியில ஒரு மாநில அரசு, இப்ப மத்திய அரசு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். சரியா? மத்திய பிரதேசம் இந்தியாவிலே காடுகளின் பரப்பளவு அதிகம் கொண்ட ஒரு மாநிலம். அந்த மத்திய பிரதேசம் அந்த காடுகள் இருக்கிற பகுதியில
காடுகளுக்குள்ள சில தொழில்களை பண்ண முடியாது. காடுகள், நில வளங்கள் எல்லாமே, இந்த நிலப்பரப்புகள், லேண்ட் ஏரியா எல்லாம் இருந்தா கூட சில தொழில்கள் செய்ய முடியாது. அதனால கூட அவங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். அதை ஈடு செய்வதற்கு என்ன பண்றாங்க, ஒரு 10 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து ஈக்காலஜி, சுற்றுச்சூழலியல். இந்த சூழலியல் சொல்லுவாங்கல்ல, சில தொழில்களை சில இடத்துல செய்ய முடியாது. ஓகேவா? பறவைகள் பாதிக்கப்படும், மிருகங்கள் பாதிக்கப்படும், இடம் இருந்தாலும் மக்கள் இருந்தாலும் சில தொழில்களை குறிப்பிட்ட ஏரியால செய்ய முடியாது. செஞ்சாங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். அதனால அதை சரி செய்வதற்கு, அதனால் ஏற்படும் இழப்பை சரி செய்வதற்கு அகைன் ஒரு 10 ரூபாய். அதுக்கப்புறம் 2.5% டாக்ஸ் அண்ட் பிஸ்கல் எஃபோர்ட்ஸ். ஒரு வரியும் சரி, நிதி நிலையம் சரி, ஒரு நிதி வருமானம் தொடர்பான அந்த வரி வருமானத்தை ஓகேவா கலெக்ஷன் பண்றதுக்கு அந்தந்த மாநில அரசுகளின் முயற்சிகள் எவை, அதன் அடிப்படையில அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி எவ்வளவு கொடுக்குறாங்க, ஒரு 2 ரூபாய் 50 காசு. இப்படி மொத்தத்துல 45 ரூபாய், 12 ரூபாய் 50 காசு, 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய், அகைன் 2.5 பிளஸ் 2.5, மொத்தத்துல எவ்வளவு கொடுக்குறாங்க, இந்த 100 ரூபாய். இதன் அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது. யாருக்கு? மாநில அரசுகளுக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு வேற மாதிரி கொடுப்பாங்க, தமிழ்நாடு அரசுக்கு வேற மாதிரி கொடுப்பாங்க, தொழில்துறையில் முன்னேறிய மகாராஷ்டிராவுக்கு வேற மாதிரி கொடுப்பாங்க, தொழில்துறை பின்தங்கிய பீகாருக்கு, வறுமையில இருக்க பீகாருக்கு வேற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கதான் செய்வாங்க. ஓகேவா? எதன் அடிப்படையில? இதன் அடிப்படையில் வருமானம், மக்கள் தொகை செயல்திறன், மக்கள் தொகை, காடுகள், ஏரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூழலியல், வரி, நிதியை அவங்க கலெக்ஷன் பண்றதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகள். இதன் அடிப்படையில் தான் அந்த கிடைச்ச வரி வருமானம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அந்த பகிர்வுக்கு தான் என்ன பேருமா, என்ன பேரு? கிடைமட்ட பகிர்வு. சரிங்களா? ஒரு முக்கியமான ஏரியா பார்த்திருக்கோம், கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரியா? இனிமே அடுத்த வீடியோல, சரிங்களா? ஏன்னா சில மாணவர்கள் கேட்டிருந்தாங்க 1 hour போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெய்லி டச்ல இருக்கும்போது அப்படியே பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இனிமே அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிதி குழுவின் நிதி ஆணையத்துல யாரெல்லாம் இருந்தாங்க, 16 நிதி ஆணையங்களை பத்தி மொத்தமா பார்க்க போறோம். அதே மாதிரி 14வது நிதி ஆணையம், 15வது நிதி ஆணையம், 16வது நிதி ஆணையம், அவங்களுடைய பணிகள் என்ன, யாரெல்லாம் மெம்பரா இருந்தாங்க, எல்லாமே டீட்டெயிலா அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதை தொடங்குவதற்கு முன்பாக, அடுத்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கும் முன்பாக, இன்றைய தினத்திற்கான கேள்விகள். ஏன்னா நிறைய மாணவர்கள் கேள்விகள் கண்டிப்பா கேளுங்க சார், விட்டுறாங்க சொல்லி கேட்கறாங்க. அதனால இன்றைய தினத்திற்கான கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓகேவா பாருங்க, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி உறவு, சரி, அந்த பினான்சியல் ரிலேஷன் எந்த ஆர்டிகிள் இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் சொல்றாங்க, அது வந்து இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆணையத்தின் பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன், அதை பத்தி எந்த ஆர்டிகிள் சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டா ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? இது வந்து இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது, கரெக்டா டேட் மந்தோட சரியா சொல்லுங்க. அதை சொல்லும் போது அப்படியே நிதி ஆணையத்தின் தலைமையிடத்துக்கு என்ன பேர் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஓகேவா? இது வந்து மூன்றாவது கேள்விமா. நான்காவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நிதி ஆணையத்தின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள், அது கூட சேர்ந்து இன்னொரு கேள்வி, ஒரு நிதி ஆணையம் என்பது நிரந்தரமான அமைப்பா தற்காலிக அமைப்பா, ரீசனையும் பதில சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஓகேவா? அடுத்து ஐந்தாவது கேள்வி, ஒரு நிதி ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, அந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் பகுதி நேர உறுப்பினர், எத்தனை பேர் முழு நேர உறுப்பினர்கள், அதையும் நீங்க பதில சொல்லுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்து நிதி பகிர்வில், சரி, இந்த வரி பகிர்வில் செங்குத்து பகிர்வு, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிடைமட்ட பகிர்வு, வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன், ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன், ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் எவை, இத பதில்களை சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.